லீடர்ஸின் அன்பு நெஞ்சங்களே வணக்கம். இன்றைக்கு மிக முக்கியமாக பீகாரினுடைய தேர்தல் வெற்றியும் அது உருவாக்கின மிகப்பெரிய ஒரு சர்ச்சையையும் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து இணைந்திருந்தல் காணொலியின் கடைசி வரைக்கும். பீகாரினுடைய தேர்தல் வெற்றி இது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளையும் அதிர்ச்சியையும் உண்டாக்கிறது இந்திய தேர்தல் களத்துல. ஏன்னா காங்கிரஸ் அதன் மேல் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, காங்கிரஸ் போன்ற கூட்டணி கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இது மிக முக்கியமாக தேர்தலை இயற்கையாக நடத்தி வெற்றியை இவர்கள் பெறல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் இந்த குற்றச்சாட்டு உண்மையா அப்படிங்கிறத பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் இது காங்கிரசுக்கு எதிரான ஒரு விதமான வெற்றியை இந்த பீகார் மக்கள் கொடுத்திருக்காங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு, ஓட்சோரி போன்ற கேம்பெயினை எப்படி அவர்கள் மகாராஷ்டிரா தேர்தல்களையும் ஹரியானா தேர்தல்களையும் வென்றெடுத்தார்களோ அதே மாதிரி ஒரு விதமான ஒரு செயற்கையாக இந்த வெற்றியை பெற்றிருக்குது பாரதிய ஜனதா கட்சியும் நிதிஷ்குமார் தலைமையிலான கூட்டணியும் அப்படிங்கிறது தான் அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. பாரதிய ஜனதா கட்சி இந்த ஓட்சோரி போன்ற எக்ஸ்போஸ ராகுல் காந்தி எப்படி மகாராஷ்டிரா, ஹரியானா, டெல்லி போன்ற தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி எப்படி ஒரு விதமான செயற்கையான ஓட்டுகளை சேர்த்து இயற்கையாக உருவான ஓட்டுகளை குறைத்து வின் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த பார்வை இருக்குது இல்லையா, அதைத்தான் பீகார்லையும் வென்று எடுத்திருக்கிறார்கள் பார்வை இருக்குது. சோ பீகாரினுடைய தேர்தலினுடைய வெற்றி என்ன விதமான சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குது, எதனால் அந்த சர்ச்சை அப்படிங்கறத பார்க்கணும். பீகார்ல மிக முக்கியமாக ஓட்டர்ஸோடைய டர்ன் அரவுண்ட் ஒட்டுமொத்தமாக 7.42 கோடிகள் அப்படிங்கிறத ஞானேஷ்குமார் அவர்களுடைய தேர்தல் கமிஷன் செப்டம்பர் 30 2025 தேர்தலுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட ஒரு வரைவு வாக்காளர் பட்டியலோட கடைசி திருத்தப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியல கொடுத்திருந்த டேட்டா 7,42,00,000 பேர். ஆனால் வாக்குப்பதிவு நடந்த போது அங்க கொடுக்கப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 7,45,00,000 பேர். அப்போ கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் வாக்காளர்கள் பட்டியல்ல கடைசியாக கொடுத்த வாக்காளர்கள் பட்டியல இருந்தும் தேர்தலுடைய போலிங் ஆன டேட்டாலையுமே கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்காளர்கள் இதுல மிக முக்கியமாக சேர்க்கப்பட்டிருக்காங்கிற ஒரு குற்றச்சாட்டை காங்கிரசும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் வைக்குது. இரண்டாவதாக மிக முக்கியமாக சொல்லுவது என்னன்னா, 47 லட்சம் வாக்காளர்களை பீகாரினுடைய தேர்தல் ஃபைனல் வாக்காளர்கள் ரோல் அவுட்ல இருந்து நீக்கியிருக்காங்க. அதே மாதிரி 20 லட்சம் வாக்காளர்களை புதிதாக இணைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் பார்க்கணும். சோ டோட்டலாக கிட்டத்தட்ட 67 லட்சம் வாக்காளர்களை புதிதாக இணைத்தும் மறைமுகமாக டெலிட் செய்தும் இது காங்கிரசினுடைய வாக்காளர்களை மிக முக்கியமாக பெருவாரியான வாக்குகளை நீக்கிறதுல தேர்தல் கமிஷன் மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை பண்ணியிருக்குது. அதே போன்று பாஜக போன்ற கட்சிகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு சாதகத்தை உண்டு பண்ணியிருக்குங்கிறது தான் காங்கிரசினுடைய குற்றச்சாட்டு. மூன்றாவதாக இந்த கரீப் யோஜனா போன்ற திட்டங்களை உருவாக்கின பாரதிய ஜனதா கட்சி ஒட்டுமொத்தமாக 20 ஆண்டு காலமாக நிதிஷ்குமார் கூட இருந்த கூட்டணியில இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் நடைபெறுவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார்கள். ஒட்டுமொத்தமான 1.75 கோடி வாக்காளர்களுக்கு, பெண்களுக்கு பீகார்ல 10,000 ரூபாய் போன்ற உதவித்தொகையை அறிவிக்கிறது. இந்த 10,000 ரூபாயையும் ஒரு லஞ்சமாக கொடுக்காமல் இதை ஒரு ஸ்கீம் மூலியமாக ஒவ்வொரு பெண்களும், பீகார்ல இருக்கக்கூடிய பெண்கள் அவர்களுக்கான சுயதொழில்களை உருவாக்குவதற்கு இதை யூஸ் பண்ணிக்கங்க. அதை அப்படி நீங்க அந்த 10,000 ரூபாயை உங்களால திருப்பி செலுத்த முடியலன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு எதையும் திருப்பி தர வேண்டாங்கிற மூலமா ஒரு விதமான மறைமுகமாக இதை ஒரு லஞ்ச பணமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில இருந்து நிதிஷ்குமார் அறிவிச்சாரு. சோ phase 1 phase 2ல போகக்கூடிய இந்த 2 எலெக்ஷன்லயுமே ஒட்டுமொத்தமாக 1.75 கோடி வாக்காளர்களுக்கு இந்த 10,000 ரூபாய் பட்டுவாடை செய்யப்பட்டது. இதை தேர்தல் கமிஷன் நிப்பாட்டல. ஏன் அப்படின்னா, இதே தேர்தல் கமிஷன் முன்னாடி நடந்த மகாராஷ்டிராலேயோ, ஹரியானாலேயோ, தெலுங்கானாலேயோ, ஆந்திராலேயோ, கேரளாலேயோ, வெஸ்ட் பெங்காலையோ இல்லைன்னா தமிழ்நாட்டிலேயோ நடைபெற்று கொண்டிருந்த பல்வேறு திட்டங்களை எலெக்ஷனை காரணம் காட்டி, மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட்ஸை காரணம் காட்டி நிறுத்தி வைக்கிறதுக்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டது, பல்வேறு மாநிலங்கள்ல நிறுத்தவும் செஞ்சது. ஆனால் பீகார்ல பொறுத்த அளவுக்கு இந்த தேர்தல் நடவடிக்கைகளை அறிவித்து விட்டு அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள ஒட்டுமொத்தமான பீகாரில் இருக்கக்கூடிய 1.75 கோடி மகளிர்களுக்கு இந்த 10,000 ரூபாய் செலுத்துறது மூலியமா மிகப்பெரிய ஒரு லஞ்ச லாவணியத்தை மறைமுகமாக அல்லாமல் ஒட்டுமொத்தமான நாட்டுக்கும் பிரதிபலித்து விட்டு செஞ்சிருக்காங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது
இப்பேற்பட்ட ஒரு தேர்தலின் ஒரு முன்னெடுக்கையாக இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மகளிர் மத்தியில, ஏன்னா நிதிஷ்குமாருக்கு மகளிர் மத்தியில பீகார்ல ஒரு விதமான ஒரு ஈர்ப்பு இருக்குகிறத நம்ம பார்க்கிறோம். அவர் தொடர்ச்சியாக பல்வேறு திட்டங்களை செய்தார் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. ஆனால் 20 ஆண்டு காலமாக ஒரு கூட்டணி கட்சிகள் மூலியமாக நிதிஷ்குமார் தொடர்ச்சியாக ஆட்சியில இருந்தவருக்கு இந்த ஒரு தேர்தல் சமயத்துல உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் அதை எலெக்ஷன் கமிஷனும் தேர்தல் ஆணையம் மிக முக்கியமாக தடுக்காதது மிகப்பெரிய ஒரு வாக்கினுடைய பிரதிபலிப்பாக கூடியிருக்குது அப்படிங்கிறதும் காங்கிரசினுடைய குற்றச்சாட்டு. சோ இந்த 3 விடயங்களுமே மிகப்பெரிய ஒரு பலவீனமான தேர்தலை நடத்துவதற்கு பீகாரினுடைய மக்கள் மத்தியில இந்த தேர்தல் ஆணையம், பாரதிய ஜனதா கட்சி, நிதிஷ்குமாரனுடைய கூட்டணி ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சிகளை தோல்வியடை செய்தது அப்படிங்கிற ஒரு பார்வையை தான் முன்வைக்கிறாங்க. ஆனா இதே ஒரு பார்வையை இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலுக்கு அடுத்து நகன்று இருக்கிறது தேர்தல் ஆணையமும் பாரதிய ஜனதா கட்சியும். இன்றைக்கு பீகார்ல மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றதுக்கு அப்புறம் 160 தொகுதிகளுக்கு மிகாமல் வெற்றி பெறுவார்கள் பாரதிய ஜனதா கட்சிங்கிறத எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் கொடுத்துச்சு. ஆனால் அதையும் மீறி கிட்டத்தட்ட 202-3 தொகுதிகளை வின் பண்ணி இருக்கிற இந்த பாரதிய ஜனதா கூட்டணிக்கு இந்த வெற்றி நியாயமாக இயற்கையாக உருவாக்கப்பட்ட வெற்றி கூட்டணியா, இல்லைன்னா இத்தனை விடயங்கள் மூலியமாக நான் சொன்ன ஒரு 3-4 விஷயங்கள் மூலியமாக பெறப்பட்ட ஒரு போலியான வெற்றியா அப்படிங்கிறதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஏன்னா இது காங்கிரஸ் எதிரான போராட்டம் கிடையாது. இந்த ஓட்சோரி இந்த விதமான போராட்டம் வெறும் காங்கிரசுக்கு எதிரான போராட்டமோ இல்லைன்னா ராகுல் காந்திக்கு எதிரான போராட்டமோ கிடையாது. ஒட்டுமொத்தமான இந்திய தேசத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் எதிரான போராட்டம். ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடைசி உரிமை, முதல் உரிமையும் வாக்காளர் உரிமை தான். சோ அந்த உரிமையை, உங்களுக்கான உரிமையை பறிக்கிறதுக்குரிய வேலை வாய்ப்புகளை, வேலையை யாரு செஞ்சாலும் அதை தட்டி கேட்க வேண்டியது, அதற்கான எதிர்வலைகளை, அதற்கான எதிர்வினைகளை, ஒட்டுமொத்தமான ஆட்சி அதிகாரத்தை நோக்கி திருப்ப வேண்டியது ஒவ்வொரு இந்தியர்களோட கடமை. அது பாரதிய ஜனதா கட்சி செய்தாலும் தவறுதான், காங்கிரஸ் செய்தாலும் தவறுதான், திமுக செய்தாலும் தவறுதான், அதிமுக செய்தாலும் தவறுதான். ஆனால் இங்க நம்ம பார்க்க வேண்டியது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாங்கிறது தேர்தல் ஆணையம், ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்கான ஒரு தன்னாட்சியான தேர்தல் ஆணையம். ஆனா இங்க இந்த தேர்தல் ஆணையத்தை கையில் வைத்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தை செய்வதாக ஒட்டுமொத்தமான இந்தியா பிளாக்கில் இருக்கக்கூடிய அத்தனை கூட்டணி கட்சிகளும் பெருவாரியாக குற்றம் சாட்டுகிறது. அகிலேஷ் யாதவ்ல ஆரம்பிச்சு, திரு ஸ்டாலின்ல ஆரம்பிச்சு, மம்தா பானர்ஜியில ஆரம்பிச்சு, அதே மாதிரி ஒட்டுமொத்தமான ஆதவ் அர்ஜுனா முதற்கொண்டு இங்க இருக்கக்கூடிய புதிதாக கட்சி தொடங்கின தாவேகாவினுடைய ஆதவ் அர்ஜுனா, விஜய் முதற்கொண்டு மிகப்பெரிய ஒரு எதிர்வினைகளை இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்து மேல வைக்கிறோம். சோ இதற்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது என்னது அப்படின்னா, திரு ஞானேஷ்குமார் அவர்கள் பதவியேற்ற 2024 பின்னாடி வந்த ஒட்டுமொத்த தேர்தலையுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக எப்படி அதை வென்று காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வையை மட்டும்தான் தேர்தல் கமிஷன் ஆஃப் இந்தியா பண்ணுதுங்கிறது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டா இருக்குது. அதற்கு மிக முக்கியமான காரணம் தேர்தல் கமிஷன் கொடுக்கக்கூடிய இந்த ஃபைனல் ரோல் அவுட்டை பிடிஎஃப் ஃபார்மட்ல, மெஷின் ரீடபிள் ஃபார்மட்ல கொடுக்காததும் ஒரு காரணம். ஏன்னா இதில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு தவறுகளையும் யாரும் சுட்டி காட்டக்கூடாது, இதை தவறுகள் நடக்கிறத உறுதி பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக இதுவரைக்கும் இருந்த பழக்க வழக்கங்கள் ஒட்டுமொத்தமான தேர்தல் ஃபைனல் தேர்தல் ரோல் அவுட், ஒட்டுமொத்தமான வாக்காளர் பட்டியலையும் ஒரு எக்ஸல் ஃபார்மட்லயோ இல்ல பிடிஎஃப் மிஷின் ரீடபிள் ஃபார்மட்லயோ கொடுக்கறது தான் வழக்கம். ஆனால் திரு ஞானேஷ்குமார் அவர்கள் பதவியேற்ற காலத்துல இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிவருடியாக அவர் இருக்கிறாரு அப்படிங்கிற பெருவாரியான குற்றச்சாட்டை புகுத்துறாங்க காங்கிரஸ் கட்சியினரும் அதனுடைய கூட்டணி கட்சியினரும். அதற்கு நேர் எதிராக என ஒரு மேற்கோளையும் காட்டணும். இந்த காலகட்டத்துல முன்னாள் தேர்தல் ஆணையராக இருந்த திரு டெயின் சேஷன் அவர்கள் 1990களில் கொடுத்த ஒரு பேட்டியில மிக முக்கியமாக அவர் சொன்ன ஒரு வார்த்தை தேர்தல் கமிஷன் எப்படி பங்கு பெறணும், தேர்தல் கமிஷன் எப்படி மக்களுக்கான ஒரு கமிஷனாக இருக்கணும், மக்களுக்கான ஒரு தேர்தல் ஆணையமாக இருக்கணும், ஒரு ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷனை எப்படி நடத்துறதுக்குரிய ஒரு முன்மாதிரியான தேர்தல் ஆணையமா இருக்கணுங்கிறது அவர் சொன்ன ஒரு வார்த்தை. நான் ஒர்க் பண்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்காக இல்ல, கவர்மெண்ட் ஆஃப் ஒட்டுமொத்தமான தேசத்தினுடைய மக்களுக்காக நான் ஒர்க் பண்றேன். நான் அத்தாரிட்டி மக்களுக்கான பதிலை மட்டும்தான் சொல்லணும், ஆட்சியாளர்களுக்கு அல்ல. நான் நேர சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் பதில் அளிக்கணும், பிரசிடென்ட்டுக்கு தான் பதில் கூற வேண்டிய இடத்துல இருக்கிறேன். நான் ஒர்க் பண்ற இந்த கவர்மெண்ட்டுக்கான ஒரு தேர்தல் ஆணையராக இல்ல அப்படிங்கிறது தான் அன்றைக்கு இருந்த டிஎன் சேஷன் அவர்கள் 1990களில் மிக முக்கியமான ரிஃபார்ம்ஸ் தேர்தல் ஆணையத்துல கொண்டு வந்ததுல மிக முக்கியமான ஆளா இருந்தாங்க. இதுல மிகப்பெரிய ஒரு பெருமை என்னன்னா, அவர் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து ஒட்டுமொத்தமான இந்திய தேசத்திற்கான தேர்தல் ஆணையத்தினுடைய
வரைமுறைகளை விதிமுறைகளை உருவாக்கி தந்து இன்றைக்கு தேர்தல் எவ்வளவு ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேராக நேர்மையாக நடந்ததற்கு மிக முக்கியமான காரணி திரு TN சேஷனோடு அவர்களுடைய காலகட்டம். ஆனால் இன்றைக்கு இருக்க திரு ஞானேஷ்குமார் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய திரு அமித்ஷா அவர்களுடைய காலை போய் தொட்டு வணங்குறார். சோ இப்பேற்பட்ட ஒரு அரசியல்வாதிகளினுடைய கால்களை தொட்டு வணங்கி நேர ஒரு ஆட்சி அதிகாரத்தில் கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு அதிகாரி இருப்பாரே ஆனால் இந்த தேர்தல் எப்படி ஒரு ஃபேர் அண்ட் ஃப்ரீயாக ஒட்டுமொத்த தேசத்தினுடைய மக்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை, அவர்கள் விரும்பக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை, கேள்வி எழுப்பக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மக்களினுடைய ஒரு அந்த விளிம்பு நிலை மக்களினுடைய வாக்குகளை தட்டி பறிக்கிற ஒரு ஆட்சியாளர்கள் உட்கார்ந்தாங்கன்னா இந்த தேசத்தினுடைய அந்த டெமோக்ராட்டிக் ஃபேஸ் அப்படிங்கிறது, ஜனநாயக பூர்வமான நாடு அப்படிங்கிற அந்த அந்தஸ்தை இந்தியா கூடிய விரைவில் இழக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது. இதை ஒட்டுமொத்தமான தேசத்தினுடைய மக்கள் இதை ராகுல் காந்தி எழுப்பக்கூடிய போராட்டம், இது திமுக எழுப்பக்கூடிய போராட்டம், இது ஒட்டுமொத்தமான எதிர்கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக எழுப்பக்கூடிய போராட்டம் அப்படிங்கிற அந்த பார்வையை தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு இது உங்களுடைய ஒட்டுமொத்த வாக்காளர் உரிமை அப்படிங்கறத பறிபோகக்கூடிய ஒரு எக்ஸசைஸாக பாரதிய ஜனதா கட்சி பண்ணுகிறங்கிற குற்றச்சாட்டுல உண்மை இருக்குதா அப்படிங்கிறது ஆராய வேண்டியது ஒவ்வொரு குடிமக்களாகிய நம்மளுடைய கடமை. இதை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது எங்களை போன்றவர்களோட ஒரு வேலையாக இருக்குது. அதை உங்கள் மற்றியில் கொண்டு வச்சிருக்கிறோம். இதை அலசி ஆராயுங்கள். உங்கள் வீடுகளை நோக்கி வரக்கூடிய SIR ஃபார்ம்ஸை கரெக்டா ஃபில் பண்ணி உங்களுடைய ஓட்டு அதுல இருக்குதா அப்படிங்கிறத ஃபைனல் வாக்காளர் அடையாள அட்டை ரோல் அவுட் வரும்போது அதை தீர விசாரித்து உங்கள் வீட்டிலுடைய அத்தனை பேருடைய வாக்குகளும் அதில் இருக்குதாங்கிறது செக் பண்ணிக்கோங்க. இதை எந்த காலத்திலையும் உங்களுக்கான உரிமையை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய இந்த ஜனநாயக பூர்வமான நாட்டுல அது பறிபோகிறதுக்கு விடக்கூடாது அப்படிங்கிறது என்னை போன்றவர்களோட பார்வை. மற்றும் ஒரு காணொலியில உங்களை அடுத்த கட்டத்துல சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். லீடர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து. நன்றி, வணக்கம்.